நம்மை காக்கின்ற தேவன். அவர் நமது நிழலாய் இருக்கின்றார். யார் கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துவார். அவர் நம்முடைய சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக எதுவும் நிற்க முடியாது. அதனால் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அத்தமிழ் பாரத்தை வைத்து விடு, கலங்கி
ரத்தம் நம்ம மேல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு வியாதியும் இருக்காது, எந்த ஒரு தீங்கும் நம்மளை நெருங்காது, எந்த ஒரு தீமையும் நம்மளை அணுகாது. நாம் உற்சாகமாக அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை சொல்லி அறிக்கையிடுவோம். அவர் வார்த்தைகளை சொல்ல 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 நம்மளுக்கு அது அப்படியே நடக்கும். விசுவாசித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கிருபையே
நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டோட சமூகத்தை நோக்கி நாம் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நாம் செய்ய வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்த வண்ணமாகவும் அவருடைய கண்கள் நம்ம கவனிக்க வண்ணமாக இருப்பதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்ம தேசத்தில் அவர் செய்த ஒரு நன்மைகளுக்காக, அவர் செய்கிற அற்புதத்திற்காக, அவர் செய்கிறதான எல்லா அதிசயமான கிரியைகளுக்காக நாம் நன்றி செலுத்த நாம் ஆண்டோட சமூகத்தை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்த்து தேசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நோக்கி பார்க்கும்படியாக, இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சீக்கிரமாய் சுகமாக்கும்படியாக, அவர் சுகமாக்கப்பட்டு சீக்கிரமாய் தன் வீடுகளுக்கு அவர் கடந்து செல்லும்படியாக தேவன் அற்புதம் செய்யும்படியாக, யாரெல்லாம் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த கொள்ளை நோய்களால் தாக்கப்பட்டு இந்த வைரஸ் கிருமியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை வரும்படியாக, அவருடைய கரம் தொடும்படியாக, பிணியாளிகளை சுகமாக்கும்படியாக தேவனுடைய மகிமை அப்போஸ்தல நாட்களில் வெளிப்பட்டது போல இந்த நாட்களில் பிணியாளிகளாகிய வியாதியோடு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியான தேவனுடைய மகிமை தேசம் வெளிப்படும்படியாக கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துக்கு நான் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் சபங்களை கேட்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் சபங்களை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை எங்களை விட்டு எடுக்காமல் இருக்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட வைரஸ் கிருமி தொற்றினால் ஆண்டவரே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொருவரும் உங்களுடைய நேசக்காரர்கள் தொடப்படுவார்களாக, உங்களுடைய குணமாக்க கரம் அவங்களை தொடர்ந்து மாறுவதே அப்பா. பிணியாளிகள் குணமாக்கும்படியாக தெய்வ வல்லமை அப்போ சில நாட்கள் வெளிப்பட்டது போல இந்த நாட்கள் நாங்கள் சொல்லிக்கிற மாணவரே, எங்க தேசத்துல மாணவரே எல்லா மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்க குணமாக்கு வல்லமை வெளிப்படட்டும், அற்புதம் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும், விடுதலை கொடுக்கிற வல்லமை வெளிப்படட்டும். தேவச்சனமாக தெய்வ பிள்ளைகளாக ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அநேக சுகமாக்கப்படுகிற வீடுகளுக்கு கடந்து செல்வார்களாக, அநேக சுகமாக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகமாக்குற வல்லமை ஆண்டவரே பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை கொடுக்கிற வல்லமையோட பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மா ராமா சங்கா தல்லா ராதா ராமா அற்புதங்களை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். நன்றியானவரே துதிக்கிறோம்ப்பா. அதே போல தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் அங்கங்கே மருத்துவமனைகளில் நிறைய விடுதிகளில் அங்கங்கே அரசாங்கம் நிறைய பேர் குடும்பத்தினர்களை வைரஸ் பாதித்த அந்த குடும்பத்தினர்கள் அநேகரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்த அநேக மருத்துவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு செல்ல முடியாதபடிக்கு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அங்கே அறைகளிலும் கல்லூரிகளிலும் ஹாஸ்டல்லையும் ஹோட்டல்லையும் அங்கே தங்கி தனிமை நாட்களில் கழித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் தாமே அவங்களை தேர்ச்சுபடியாக, தேவனுடைய வலதுகரம் அவர்களை தேர்ச்சுபடியாக, இறுதியை மருந்துண்டு கூலி காயங்களை கட்டுகிற தேவன் இந்த அநேகரை நியமிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தேசத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையை நான் சந்திக்க வேண்டுமான்னு சொல்லி அநேகர் அங்கெல்லாம் அநேகர் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மாணவர் ஒரு சூழ்நிலைகளை மாற்றுவான். ஆண்டவராக இயேசு உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவான். ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றிப்பட அவரால் முடியும். தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக வீடுகளில் மருத்துவமனைகளில் அங்கங்கே அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற அந்த குவாரண்டைன் வார்டில் வந்து யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாரும் தேவன் சந்திக்கும்படியாக அவருடைய எல்லா மனக்குழப்பங்கள், அவருடைய மன பிரச்சனைகள், அவருடைய போராட்டங்கள், பயங்கள் எல்லாம் அவர்கள் விலகும்படியாக சீக்கிரமாய் அவர்களுக்கு நல்ல விடுதலையும் சுகமும் சமாதானம் அவருடைய இருதயங்கள் கிடைக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நான் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிற தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, அற்புதமான காரியங்களை இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க, இன்னமும் நீங்க செய்வீங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்க தேசத்தில் அந்த வியாதியின் ஆண்டவர் வல்லமையினால ஆண்டவரே அவர் குடும்பத்தினர்களும் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்களும் ஆண்டவரை தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே தனியாக ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே அப்பா அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆங்காங்கே அறைகள் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்க வலதுகரம் அவர்களை தேற்றட்டும், உங்க வலதுகரம் அவர்களை தேற்றட்டும், குணமாக்கிற கரம் அவர்களை தேற்றட்டும், சுகமாக்கிற கரம் அவர்களை தேற்றட்டும். ஆண்டவரே நீரே பிணியாளிகளை சுகமாக்கிற தெய்வம், இருதய நொறுக்கிறவருடைய காயங்களை கட்டுகிறவர், இருதயங்களை சமாதானத்தையும் பயங்களை விளக்குகிற தெய்வமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, பயங்கள் விலகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே.
பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. சீக்கிரத்தில் ஒரு ஆண்டவரே சுகம், சீக்கிரத்தில் ஒரு ஆண்டவர் விடுதலை தேசத்துக்கு நீ கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. அடுத்ததாக இந்த ஊரடங்கு நாட்கள்ல வேலைக்கு போக முடியாதனால அநேகர் தங்களுடைய தேவைகளுக்காக, அன்றாட தேவைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடைகளில் போய் ஜாமான் வாங்க முடியாத, காய்கறிகள், மளிகை பொருட்கள், அரிசியோ வாங்க முடியாத நிலைமையில காணப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே மனமிறங்கி தொடும்படியாக, தேவனுடைய கரம் அவர் மேல் இறங்கி வரும்படியாக, தேவையோடு இருக்கிறவர்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியாக, யார் யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு காணப்படுகிறார்களோ எல்லாருடைய தேவைகள் தேவன் அற்புதமாய் சந்திக்கும்படியாக, அற்புதமாய் அவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, உணவு தேவைகள், அவருடைய அன்றாட உணவுப் பொருட்களுக்கான தேவைகள், குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, அந்நாட்டைக்கு கூலி வேலைக்கு சென்று தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய தேவன் தங்களை பார்க்கும்படியாக, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அரசாங்கம் சீக்கிரமாய் அவர்கள் கிடைக்கப்படும்படியாக, அரசு கொடுக்கிறவங்க எல்லா நலத்திட்டங்களும் அவர்கள் போய் சென்றடையும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாக ஆண்டவர் சமுத்திரம் நஷ்டோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல இந்த ஊரடங்கு நாட்கள்ல ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உணவுக்காக, அன்றாட தேவைகளுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிறாங்க, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே. அப்பா ஆகாயத்து பறவைகளை கோஷிக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கோஷிப்பீராங்க. ஆண்டவர் தேவையோடு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்க ஆண்டவரே அப்பா தேவையுள்ளவர்களை தேடி சென்று உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்க பெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி கொடுக்கிறாங்க. பசியோ பட்டினியோ ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, எல்லா விதத்திலும் எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. உணவுக்காகவும் ஆண்டவர் அன்றாட தேவைகளுக்காகவும் ஆண்டவரே கஷ்டப்படாதபடி ஆண்டவரே எல்லா தேவைகளும் தெய்வம் தாமே நீர் சந்திக்கும்படியாக, நீர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அதே போல இந்த ஊரடங்கு நாட்கள்ல மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், அரசு அதிகாரிகள், இன்னும் அரசு அலுவலகங்கள் பணிபுரிகிற எல்லா உயர் அதிகாரிகள், எல்லா மாவட்ட கலெக்டர்ஸ் மற்றும் IPS அதிகாரிகள், எல்லா IAS அதிகாரிகள் எல்லாரையும் தேவன் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நாட்டில் எப்படி இந்த காரியங்களை இந்த நாட்டில் எப்படி செவைப்படுத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் விசேஷ ஞானத்தையும் விசேஷ கிருபைகளை தேவனால் கொடுக்கும்படியாக அவருடைய தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவளுக்காக நாம் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா இந்த ஒரு நாட்களில் அவருடைய பணிகளை செவ்வியாய் செய்து கொண்டிருக்கிற மருத்துவ பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், செவிலியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், தூய்மை பணியை ஈடுபடுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல காவலர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், எல்லா தரப்பு உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், IPS அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவர் அரசு உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் விசேஷ ஞானத்தையும் விசேஷ பாதுகாப்பு தேவனை கட்டளையிடுகிறாங்க. இந்த ஊரடங்கு நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான நல்ல ஒரு தெளிவான திட்டமோ தெளிவான ஆண்டவரை சிந்தனையோ அவர்களுக்கு நீ உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க, இந்த கொலைகளில் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க அவர்கள் விசேஷ ஞானத்தையும் கிருபையையும் தேவனை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கிருபைக்கு வழி எடுத்துக்கிருப்பான் எங்களோட இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வீடுகளில் இருந்து ஆண்டவரே அப்பா எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தெய்வம் தாமே நீ ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிரச்சனைகள் மாறட்டுமே இயேசுவின் நாமத்தினால. அவருடைய நீ அன்பு எல்லாவற்றுக்கும் நீ பதில் நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வியாதிகள் யாராவது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினால சுகமளிக்கிற வல்லமை அவருடைய தலை மீதானவர்கள் இறங்குவதற்காக நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, எல்லா பிடிகளையும் எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அவருடைய வல்லமையுள்ள காரணம் பிள்ளைகளுக்கு சுகமாகட்டும், அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கட்டும் ஆண்டவர். இன்னும் மக்கள் வளர்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கிருபையும் இன்னும் ஆண்டவர் வல்லமையும் இன்னும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொடுத்து நீ உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக. அந்த காலத்தில் முழுவதும் நாள் ஏற்படுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது மாண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கலாம்.
மையப்படுவதாக. இந்த நாள் கூட நாம் அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, அவர் நாமத்தை மையப்படுத்த, அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்கள் ஏறெடுக்க, அவருடைய வாழ்க்கையை தியானிக்க கற்றுக் கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, விசேஷமாக இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்து இந்த ஃபேஸ்புக் இந்த சொன்ன உண்மையிலேயே இந்த நாட்களில் ஒளிபரப்படுகிறதான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாய் இந்த நாட்களில் எங்கள் யாவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன். அதனால் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையாக சொன்னாக்கா இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 28வது நாளாக இந்த ஊரடங்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. 28 நாள் ஆச்சுத. 28 நாள் வீட்டில் அடைப்பட்டிருக்கிறோம். யாராவது ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்களா? யாராவது கேட்டாங்களா? யாராவது எங்களுக்கு உதவி செஞ்சாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அருமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஒருத்தருமே என்ன விசாரிக்கலைங்க, யாரும் என்ன விசாரிக்கல. எல்லாம் நிறைய பேர் என்னன்னு சொன்னாக்கா, நாங்கள் 28 நாள் ஆச்சு, யாரும் என்னை என்ன செய்யலை, விசாரிக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். அப்படியே சிலருக்கு நம்ம விசாரித்தாலும், நம்ம ஃபோன் பண்ணி அவங்கள விசாரித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. காரணம், ஃபோன் பார்த்து சரி ஏதோ என்ன செய்கிறாங்க, ஏதோ நம்மள்கிட்ட உதவி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதனால் கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தருடைய வசனம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். ஆமாம், ஏன் சொன்னாக்கா பேதுரு எழுதுறாருங்க ஒரு நிருபத்தில், அவர் உங்களை, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல. பக்தன் பாடுகிறார், மறவாமல் நினைத்தீரையான்னு சொல்லி. அதனால் உண்மையிலேயே அடிக்கடி சொல்லுவேன், என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் ஒன்னே ஒன்று தெரியாது, கைவிட தெரியாது சொல்லுவேன். கைவிட தெரியாதவர் அவர், உங்களை விசாரிக்கிறவர். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் வேதத்தை வாசிங்க, வேத வசனம் உங்களோடு பேசும். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமி படைத்த தேவன், அண்ட சராசரியை உண்டாக்கின தேவன். அதனாலதான் உண்மையிலேயே நாட்கள் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருந்தாலும், யார் கடவுள், யாரை நம்ம ஆராதிக்கணும், யார் நம்மை விசாரிக்கிற கடவுள் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையாய் அகஸ்திய முனிவர் பாடுகிறார் ஒரு பாடல். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இம்மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து படைத்து பின்பு குவலயத்தில் குருவாக தான் உதித்து சனங்களும் சம்சாரம் ஒன்றில்லாமல் சன
சன்னியாசி கோலம் போல் தவத்தை காட்டி அன்பான சீடர்களை நிறுத்தி போட்டு அகண்டதலம் சென்றவரை வணங்குவாய் என்று சொல்லி அகஸ்திய முனிவர் பாடியிருக்கிறார். அது எத்தனையாவது பாட்டு, எந்த பாட்டுன்னு சொல்லி கூட நான் நினைச்சிருக்கிறேன். கடவுள் யாருங்கிற அந்த புக்கில் அதை எழுதியிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையாக பிரியமானவர்களே, நாட்களில் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன். 28 நாள் ஆச்சுது, ஒருத்தர் என்னை விசாரிக்கலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் காலைதோறும் விசாரிக்கிறவர் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அவனுடைய 18ஆம் வசனத்தில் 17 வசனம் 18ஆம் வசனம், அந்த 2 வசனத்தை நீங்க என்ன செய்யலாம், வாசிக்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனை நீ பொருட்டாக எண்ணுகிறதற்கும், பாருங்க, இந்த மனுஷன் மண்ணான மனுஷன், இந்த மனுஷனை நீ ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், அவன் மேல சிந்தை வைக்கிறதற்கும், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும், நிமிஷந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொன்னாக்கா அங்கலாய் போட எழுதுறார். காலைதோறும் விசாரிக்கிறேங்கப்பா, காலைதோறும் விசாரிக்கிறீங்க, நிமிஷத்தோறும் ஏன் சொன்னாக்கா நம்முடைய தேவாதி தேவன் உறங்குவது தூங்குவதுகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தேவ சனமே, நாட்கள் நம்முடைய ஆண்டவர் அவர் காலைதோறும் அதிகாரத்தை கூட என்ன செய்யலாம். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தை கூட என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 36:6 அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவருடைய நியாயத்தை விசாரிக்கிறார். சிறுமையானவருடைய நியாயத்தை என்ன செய்யறாராம், விசாரிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று சொன்னாங்க. சிறுமையானவருடைய நியாயத்தை என்ன செய்யறாரா, அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது கூட எழுதுகிறார். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் அவருடைய 4ஆம் வசனம், சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை என்ன செய்யலாம், நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷனை நினைக்கிறதற்கும், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும், மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும், அவன் எம்மாத்திரம் என்கிறேன். பாருங்க, மனுஷனை நினைக்க மனுஷன் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அதுதான் எபிரேயர்கள் கூட புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதே வசனம் தான். புதிய ஏற்பாட்டில் கூட எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அது 6ஆம் வசனத்தை கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் அதான் அந்த ஒரு சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கு, மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. மனுஷனை நாம் விசாரிக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவை விசாரிக்கிறவர். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பாருங்க, கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். நம்ம நினைக்கலாம் ஏதோ எப்பயோ விசாரிக்கிறவர் அல்ல. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமா, விசாரிக்கிற மாத்திரமுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ நடக்க வேண்டிய அவளை உனக்கு என்ன செய்வாராம், காட்டுவார் என்று எழுதப்பட்டு. கர்த்தருக்கு மகிமையாக ஏன் சொன்னாங்க, அவர் விசாரிப்பது மாத்திரமல்ல, நம் மீது அவருடைய கண்கள் வைப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த பூமியிலே தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் அவருக்கு சொந்த ஜனமாக அவர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை கூறுவார். நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன் சொன்னாங்க, அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் பிலிப்பி நிருபத்தில் 4ஆம் எல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரிந்த வசனம் தான். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம, என்னை யாரும் விசாரிக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருக்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். அதை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களால் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாட்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவாதி தேவன் நம்மை விசாரிக்கிறவர். இன்னைக்கு 28 நாள் ஆச்சுங்க. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். மோசே சீனாய் மலையில கர்த்தரோட அந்த 40 நாள் அவரோட தங்கி இருக்கிறார். அவரோட கூட யோசுவாவும் போயிருக்கிறார். ஆனா அதற்குள்ள அவர் விட்டு போனதான அந்த ஜனங்கள் ஆரோனை தொந்தரவு படுத்தினதான் அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் மோசை ஒன்றும் அல்ல, மோசை அவ்வளோதான் மறிச்சு போயிட்டாங்க மலையில், சாப்பாடு முள்ள தண்ணி முள்ள என்ன செய்யலாம், ஒரு நாள் ஆச்சுது முடிஞ்சது, வேண்டாம் எனக்கு என்ன செய்யுங்க, எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கண்டுபிடி என்ன செய்தாங்க, உண்டு பண்ணி அவர் தேவனுடைய கற்பனைகள் என்ன செஞ்சாங்க, கை கொள்ளவில்லை. நாள் ஆயிடுச்சுது, இத்தனை நாள் ஆயிடுச்சுது, இன்னும் மோசையை காணுமே. ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏன்னாக்கா காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யுமா, இழைக்கப்படும் சொல்லுவோம். அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யும், இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாட்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாள் ஆனா என்னங்க, கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். பஞ்ச காலத்திலேயும் நம்மை போஷிக்கிற தேவர். எலியா பஞ்சம் வந்து எலியாவை என்ன செய்யல, கை விட்டு இல்லை, காகத்தை கொண்டு எலியாவை என்ன செய்ய போஷித்தார். இன்னைக்கு அநேக மொழியக்காரர்கள் எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறவர், அவளை பாதுகாத்து அவரை விசாரிக்கிறவர். கர்த்தர் விசாரிக்கிறவர். பக்தன் அழகாய் பாடுகிறார், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். கர்த்தர் மையாக நாட்கள் இல்லை ஏன் சொன்னாங்க, நம்முடைய தேவாதி தேவன் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். நினைக்கலாம், அதனாலதான் நிச்சயமாய் கூட நாட்கள்ல நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன செய்ய முடியும், நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, நல்ல வார்த்தை என்ன செய்யுமா, மகிழ்ச்சியாகும். கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டாங்க என்ன செய்யும், அதனால சொன்னார், கவலைப்படுறது ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையாக நிறைய இன்னைக்கு அநேகர் ஐயோ கவலைப்பட்டு இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வது தேவை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாக சொன்னாக்க நமக்கு அழகா ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று
எண்ணத்துக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த வசனம் 24 34 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அது நாள் என்ன அந்த பாடு போர்னு சொல்லி இருக்கிறார். முதலாவது நாட்டு நீதி அப்படியெல்லாம் அவன் கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையானவர்களே, இந்த நாட்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவர் சொன்னாக்கா அவர் விதவைகளையும் அவர் என்ன செய்கிறவர், அவர் விசாரிக்கிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம், சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை சில வாசிக்க கேட்கலாம். நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளை விட்டுறவர் இல்லை, அவர் விதவைகளை விட்டுறவர் இல்லை, அவர் விசாரிக்கிற தேவன். அதே சங்கீதம் 59 கூட 5ஆம் வசனத்தில் செய்யலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 59:5 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்து எழும்பும். பாருங்க, சகல ஜாதிகளையும் அவர் யாரும் எல்லாரும் என்ன செய்ய விசாரிக்கிறவர். ஏதோ அவருக்கு வேண்டியவர் வேண்டப்படாதவர் சொல்லி அல்ல, அவரை யார் இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிட்டா யார் என்ன செய்கிறவர், அவர் விசாரிக்கிற தேவன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுநாதரோட ரொம்ப இயேசுநாதர் ஒரு குடும்பத்தோட அதில் 7 நாள் ஸ்தோத்திரம் ஏன்னு சொன்னாக்கா பெத்தானியா இல்லை லாசரு மார்த்தாள் மரியாள் அந்த குடும்பத்தில் அவர் ரொம்ப என்ன செய்தார், அவளோடு எப்போ அடிக்கடி என்ன செய்தார், அவளோடு இருந்தார். அப்போ அந்த மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் மார்த்தாள் என்ன சொன்னாக்கா இல்லை கனைய காரியங்களுக்கு என்ன சொல்கிறார், நான் வந்து என்ன செய்ய, நான் சமைக்கிறேன் போகிறேன் வரேன், என்ன செய்யலை, இந்த மரியாதை என்ன செய்யலை, இப்படி வந்து உங்கள் பாதத்தில் உட்காந்துருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு எதோ வேலை வெட்டி இல்லாமல் ஏனோ இந்த 11 மணிலேருந்து 12 மணிக்கு உட்காந்துருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீங்கள் மரியாதை போல் நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நினைக்கலாம், கவலைப்பட வேண்டாம். உங்களை விசாரிக்கிறவர் உண்டு. நிறைய பாடல் இருக்குது. என்ன சொன்னாங்க, உண்மையிலேயே நல்ல பாடல்கள். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார் சொல்லி என்ன செய்யப்பட்ட நல்ல பழைய பாடல்கள்லாம் உண்டு. ஆண்டவருக்கு மகிமையாக. அது மாத்திரமில்லை, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கூட என்ன செய்யலாம், 12:26 நாம் வாசிக்க கேட்கலாம். மிகவும் அற்பமான காரியம் முதலாய், பாருங்க, நம்ம நினைக்கிற மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன சொல்ற. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அற்பமான காரியம் கூட உங்களால் செய்ய முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு மகிமையாக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் சொன்னாக்கா ஸ்தோத்திரம், நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்ன செய்ய தெரியலையே, என்ன பண்ண தெரியலையே. ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்கள் நமக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தாலும் சரி, ஏன் சொன்னாக்கா ஒரு வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். 1 கொரிந்தியர்கள் முதலாண்டு இருப்போம். அதில் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே எழுதுகிறார்,
ஏன் சொன்னாக்கா ஸ்தோத்திரம், போரடிக்கிற போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக மோசேயின் பிரமாணத்தில் என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே ஆமா, அவர் மாடுகளுக்காகவா கவலையா இருக்கிறாரு? நமக்காகத்தான். அல்லேலூயா. பாருங்க, மாடுகளுக்காக இருக்கிறார் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே. அவர் மாடுகளுக்காக அவர் கவலை இல்லை, நமக்காக தான் என்ன செய்கிறார்? கவலையாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்கிற தேவன். அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று எழுதியிருக்கிறது மோசேயுடைய பிரமாணத்தில். அவர் மாட்டுக்காக கவலைப்படலைங்க, ஏன்னா நமக்காக தான் அதை என்ன செய்ய எழுதி வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்கள் சுவிசேஷனுக்கு அவன் சுவிசேஷனால் எல்லாம் நான் பிழை உண்டு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கலாம், அநேகர் எந்த ஒரு மனுஷன் விசுவாசியா இருக்கட்டும், கசவாகம் கொடுத்தோ காணிக்கை கொடுத்தோ அதனால ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய முடியாது, போஷிக்கப்பட முடியாது. கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் அவரிடத்தில் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை கூட்டாளர் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொடுமையான நாட்களில் உங்களை விசாரிக்கிற தேவன் உண்டு, உங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு தேவன் உண்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அப்படியே பாதத்தில் அமர்ந்திருப்பது. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்லப்பட்டபடி அப்படியே பாதத்தில் மாத்திரம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர், உடைய பிள்ளைகளை விசாரித்திருக்கிறீர், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார்கள். நாம மாத்திரம் மையப்படட்டும். எல்லா நன்மைகளையும் கட்டளையிடும். கன மைமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நம்மளுடைய சகல பரிசுத்தவான்களோடு இன்னும் என்ன நிமிர்ப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.